ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இன்று நாம் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருள் செய்துள்ள எமன் படரடிபடி திருமைஞான குரல், அதுல திருவாக்கியம் 15 வருகிற ஒரு திருவாக்கியத்தை நேற்று நம்முடைய ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவங்க அதை பத்தின விளக்கம், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி ஒருத்தவங்க சொன்னாங்க. அது சரியா இருக்குமா அப்படின்ற ஒரு வினாவை அவங்க கேட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு அரைக்கால் கிணறு இருக்கு, அரை கிணறு, முக்கால் கிணறு. ஒரு கிணறு இருக்கு, அதை தாண்டணும் அப்படின்னா முழுசா தாண்டினா தானே தாண்டி அந்த பக்கம் வரலாம். ஒரு அரைக்கால் பங்கு தாண்டினாலும், அரை பங்கு தாண்டினாலும், அல்லது முக்கால் பங்கு தாண்டினாலும் கதி என்ன? அதுக்குள்ளதான விழணும். அப்போ இதுக்கு எதை குறித்து தெய்வம் அவர்கள் இதை இப்படி அருள் செய்யறாங்க அப்படிங்கிறத பத்தி நாம எல்லாருமே நம்ம தெய்வம் அவர்கள் திருவாய்மொழி வாயிலாகவே நாம எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். இப்போ அந்த திருவாக்கியத்தை நாம முதல்ல பார்ப்போம். எமன்படரடிபடி திருமைஞான குரல், பக்கம் 132. கோவில் குளம் கட்டினோம், தான தர்மம் செய்தோம், ஆகையால் நாம் ஒத்தி இன்னொருவர் மட்டம். ஆகவே அவரவருக்கு தக்கபடி பதவி கிடைத்தால் போதும் என்கிறான். உலகம் பூராவும் ஆண் பெண் அனைவரும் அப்படியே அதே எண்ணத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். அரைக்கால் கிணறு தாண்டியவனை விட அரை கிணறு, முக்கால் கிணறு தாண்டியவன் ஒஸ்தி என்று நினைக்கிறான். அது எப்படி ஒஸ்தியாகும்? அரைக்கால் கிணறு தாண்டினாலும், அரை கிணறு தாண்டினாலும், முக்கால் கிணறு தாண்டினாலும் கிணத்துக்குள்ளதான விழணும். அது எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒஸ்தியாக முடியும்? ஆனால் இவனும் அவனும் கடைசியில் விழும் எல்லை ஒன்றே என்று நினைப்பதில்லை. இவன் 7வது பிறப்பு பிறந்தல்லவா நித்தியத்தை அடைய வேண்டும். இப்போ இத உதாரணமா காட்டி, இது கிணறு தாண்டறது. இதே போல இந்த உலகத்துல நீ 7வது எப்படி முழு கிணறு தாண்டறது அப்படிங்கறத நமக்கு அடுத்து அறிவிக்கிறாங்க. இவன் 7வது பிறப்பு பிறந்தல்லவா நித்தியத்தை அடைய வேண்டும். அல்லாமல் இவன் முதல் பிறப்பிலோ அல்லது 6வது பிறப்பிலோ போனாலும் இரண்டும் ஒன்றுதானே. அப்போ அரைக்கால் கிணறு, முக்கால் கிணறு, அரை கிணறு தாண்டதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த மனிதனுக்கு மொத்தம் 7 பிறப்பு இருக்கு. இந்த 7 பிறப்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு விளக்கமாக அறிவிச்சிருக்காங்க. நம்ம இந்த உலகத்துல செத்து செத்து பிறக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இல்ல அப்படிங்கறத நம்ம தெய்வம் எப்படி எல்லாம் விளக்கி அருள்றாங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த 7 பிறப்பு பிறக்கணுங்கிறதுல நீ 6வது பிறப்புல விழுந்தாலும், 6வது பிறப்புல தவறினாலும், இல்ல 5வதோ 4வதோ 1வதோ 2வதோ எதுல விழுந்தாலும் இதெல்லாம் அரை கிணறு, அரைக்கால் கிணறு, முக்கால் கிணறு தாண்டினதுக்கு சமம் தான். நீ அந்த 7வது பிறப்பு பிறந்தாதான் முழு கிணறு தாண்டி அந்த சேர வேண்டிய அந்த எல்லையை அடைய முடியும். அப்படி இல்லாம நீ 5வது பிறப்புலையோ 6வது பிறப்புலையோ எந்த பிறப்புல நீ தவறினாலும் அது கிணத்துக்குள்ள விழுகிற எல்லை ஒண்ணுதான். எல்லாமே நீ அந்த கிணத்துக்குள்ளதான் விழுகிற மாறும். அந்த எல்லை என்ன அப்படின்னா, அத தெய்வம் அவங்க திருவாய்மொழி வாயிலாகவே நம்ம பார்ப்போம். அல்லாமல் இவன் முதல் பிறப்பிலோ அல்லது 6வது பிறப்பிலோ போனாலும் இரண்டும் ஒன்றுதானே, ஒரே நரக குழிதானே. அறிவென்ற மாணிக்கத்தை கொடுத்ததால் இவன் பெயர் மனு ஈசன். அப்போ எதுக்கு? அந்த முழு கிணறு தாண்டறதுக்காகத்தான் இவனுக்கு இந்த அறிவுங்கிற ஒரு மாணிக்கத்தை கொடுத்திருக்காங்க. அந்த திமையினால் இவன் வாயில் வந்ததையெல்லாம் கண்டபடி பேசி மெஞ்ஞானிகளை தேடி அடையாமல் நாசம் அடைகிறான். இப்போ இந்த இடத்துல நமக்கு விடை கொடுத்திருக்காங்க. எப்படி நீ 7வது பிறப்பு அடையணும் அப்படிங்கிறத மெஞ்ஞானிகளை தேடி அடையணும். நீ அப்படி அடைஞ்சாதான் அந்த 7வது பிறப்பு பிறக்க முடியும். அப்படி அடையாம நீ அந்த அறிவு உனக்கு கொடுத்த அந்த திமிருனால நீ ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க. நீ அந்த அறிவை விஞ்ஞானிகளை தேடி அடைவதற்காகத்தான் அந்த அறிவை உனக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த அறிவை நீ வேற வழியில எல்லாம் செலவழிச்சிட்டு இருக்கிற. என்னென்னமோ கண்டுபிடிக்கிற அந்த அறிவு கொடுத்ததுனாலதான் ஒரு
அரையனா பெறக்கூடிய ஒரு இரும்பு துண்டை எடுத்து 500 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு கடிகாரமாக்குற. இவன் என்னென்னமோ செய்யற, ராக்கெட்டை கண்டுபிடிக்கிற, என்னென்னமோ கண்டுபிடிக்கிற, எல்லாம் செய்யற. ஆனா அதுக்காக இந்த அறிவு கொடுக்கப்படவில்லை. அது செஞ்சாலுமே நீ போய் விழப்போற இந்த இடம் அந்த நரக குழியாகத்தான் இருக்க முடியும். அப்போ 7வது பிறப்பு பிறந்தாதான் முழுக்கிணறு தாண்டினதாக அர்த்தம் அப்படின்னு நம்ம தெய்வமோர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு விளக்கி அருள்றாங்க. அப்போ இவன் நான் கோயில் குளம் கட்டினேன், நான் தான தர்மம் செஞ்சேன் அப்படின்றதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீ அதெல்லாம் இன்னும் ஒரு மெய்க்குறுபிரமான தேடி அடையல. தேடி அடையாம நீ செய்யற காரியங்கள்லாம் நீ 5வது பிறப்புலையோ 6வது பிறப்புலையோ தான் இருக்கிறன்னு அர்த்தம். அப்போ 7வது பிறப்புனா என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு அந்த திருவாக்கியத்திலே நமக்கு எடுத்து அருள் செய்யறாங்க தெய்வமோர்கள். 7 பிறப்பு என்றால் செத்து செத்து பிறப்பது என்றுதானே எல்லோரும் நினைக்கிறார்கள். நீயும் அப்படித்தான் நினைத்தாய். 7 வகை தோற்றம் இன்னதென்று தெரியாமல் எப்படி முண்டாதாரமாக போச்சோ அது போலவே 7 பிறப்பு என்பதையும் செத்து செத்து 7 பிறப்பு எடுப்பது என்றுதான் நினைக்கிறார்கள். இந்த 7 வகை தோற்றம் என்னன்னு கேட்டாலே இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களும் 4 வகை யோனியிலிருந்து 7 வகை தோற்றமாக வருது அப்படிங்கிற அந்த 4 வகை யோனியை பற்றியும் அந்த 7 வகை தோற்றத்தை பற்றியும் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அதான் தெய்வம் அவங்க சொல்லுவாங்க, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல தங்கமா இதைத்தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கல, டப்பா டமாரா அப்படித்தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்கறது இல்லை. அப்போ அந்த 7 வகை தோற்றம் என்னன்னு இந்த உலக மக்களுக்கு தெரியாதது போல 7 பிறப்பு அப்படின்னா செத்து செத்து பிறக்கிறது. ஒரு பிறப்புல கழுதையா பிறந்து, ஒரு பிறப்புல நாயா பிறந்து, ஒரு பிறப்புல பன்னியா பிறந்து, ஒரு பிறப்புல குரங்கா பிறந்து தான் கடைசி மனுஷனா பிறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது அல்ல 7 பிறப்பு. அதுக்கும் ஒரு உதாரணத்தை காட்டி நமக்கு எடுத்து அருள்றாங்க. ஒரு மரம் முதலில் ஒரு பூண்டு போல இருந்து விளைந்து செடியாகி பிறகு மரமாகி அல்லவா கனி கொடுக்குது. ஒரு மரம் இருக்கு, ஒரு சின்ன விதையத்தான் நம்ம உள்ள விதைக்கிறோம். அது என்ன ஒரு பூண்டு போல வருது முதல்ல, அதுக்கப்புறம் ஒரு செடியா வருது, மரமாகுது, கனி கொடுக்குது. செத்துருச்சு. அந்த பூண்டு போல வரும்போதே செத்துருச்சுன்னா அடுத்த விளைவுக்கு வருமா? செத்து செத்து விளைந்தால் அது கனி கொடுக்குமா? இப்படி ஒவ்வொரு பருவத்துக்கு பேருதான் பிறப்பு. இதை நாம் உனக்கு முன்னமே சொல்லியிருந்தால் தெரியாதவர்கள் என்று எம்மை மட்டமாக நினைத்திருப்பாய். குழந்தைக்கு பால் கொடுக்கும் பருவத்தில் கரும்பை கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அது போல பருவம் வரட்டும் என்று உனக்காக நாம் எவ்வளவோ காலம் இந்த வார்த்தையை சுமந்து கொண்டிருந்தோம். அப்போ நமக்கெல்லாம் பருவம் வரட்டும்னு சொல்லி அந்தந்த பருவத்துக்கு தகுந்த அறிவை நம்ம தெய்வமாக நமக்கு கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி நமக்கு பார்த்து ஒரு தாய் குழந்தைக்கு அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி உணவை எப்படி பார்த்து பார்த்து கொடுப்பாங்களோ அது மாதிரி அந்த தெய்வத்தாய் நமக்கு அப்படி பார்த்து பார்த்து என்ன உரம் கொண்டு என்ன திட்டத்துடன் இந்த மெய்யை விளக்குகிறோம் என்று உனக்கு இப்ப படுகிறதா? அப்போ நம்ம அறிவுக்கு படணும். அப்போ நீ 6 பிறப்பின்னதென்று அறியாய் பெருமகனே, 6 பிறப்பின் விவரம் அங்கம் தெரிவதிங்கே. நீ இவ்வுடலில் 7 பிறப்பும் இருப்பது அறியாமல் செத்து பிறப்பது என்று சொல்வார் அறியாதார். அப்படி சொல்றவங்க எல்லாம் அறியாதவங்க. செத்து செத்து பிறப்பதுன்னு சொல்றவங்க அறியாதவங்க. அப்போ அங்கெல்லாம் அறிய முடியாது. எங்க அறிய முடியும் அப்படின்னா, தெரிவது இங்கேயப்பா பிறண்டேழு தந்திரப்பும் இப்படி இருக்குது என்று எவரும் அறியார்கள். அப்போ நீ தெரியணும்னா எங்க வரணும்? மெய்க்கூறு பெருமான் அவங்ககிட்டதான் வரணும். அங்க வந்தினாதான் அந்த 7 பிறப்புனா என்ன அப்படிங்கிறத அவங்க நமக்கு எடுத்து அறிவிப்பாங்க. இந்த வார்த்தைகளை உலகம் பூராவையும் எதிர் வைத்தல்லவா சொல்லுகிறோம். இதுல ஏதாவது ஒளிவு மறை வச்சா தெய்வம் அவங்க சொல்றாங்க, பகிரங்கமாக இந்த உலகம் பூரா கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க சொல்றாங்க. இந்த உடல் மாறி பிறப்பது போல் ஒவ்வொரு பருவத்திலும் முன்னிருந்த அனித்திய கருவி குலங்கள் போய் நித்திய கருவி குலங்கள் உண்டாகின்றன. செத்து பிறக்கிறது இல்ல, இந்த கருவி குலங்கள் வல்லமை பெறுகிறது. அந்த முதல்ல அனித்திய கருவி குலமா அனித்தியத்துக்கே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கருவி குலம் நித்தியத்தை நோக்கி செல்கின்ற ஒரு நித்திய வலிமை பெற்ற ஒரு கருவி குலமாக மாறுது. அதுக்கேற்ப செயல் எண்ணம் எல்லாம் வேறாகுது. அப்படி கருவிக்குலம் மாறும்போது நம்முடைய செயல் நம்முடைய எண்ணம் எல்லாமே மாறுது. இப்ப நம்மளுடைய கருவிக்குலம் எல்லாம் அப்படி மாறுறதுனாலதான் இப்ப நாம இப்ப நமக்கு வேற வேலை இல்லையா?
இந்த உலக காரியங்கள் இல்லையா? அதை போய் பார்க்காம எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்? தெய்வம் அவர்களுடைய அந்த திருவாய் மொழி நம்ம செவியில கொஞ்சம் ஏற்றுக்கொள்வோம், அந்த அருட்செல்வத்தை சேகரித்துக் கொள்வோம், நாம அந்த பரமபதத்திற்கு செல்வதற்குண்டான வழியை நாம தேடிக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு அந்த நோக்கத்துல நம்மளுடைய கருவிக்குளங்கள்லாம் திருப்பி விடப்படுவே. அப்படித்தான் அந்த கருவிக்குளங்கள் மாறுவதற்கு பேர் தான் அந்த செத்து பிறக்கிறது. இந்த கருவிக்குளங்கள் எல்லாம் வல்லமை பெறுவது. அப்போ இந்த 7 பிறவி 7 பருவம் எப்படி இருக்கு அப்படின்னா, குழவி, குழந்தை, குதலை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை அப்படின்னு இத யாராவது வியாக்கியானம் இந்த உலகத்துல இது மாதிரி செஞ்சிருக்காங்களா அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் 7 பிறவி, அந்த 7 பருவம் தான் 7 பிறவிங்கிறது யாருக்கும் தெரியாது. செத்து செத்து பிறக்கிறதுன்னு தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி வியாக்கியானம் செய்ய யாருக்கும் தெரியாது. அப்போ தெய்வம் நம்மளுக்கு முதல்ல வியாக்கியானம் செய்யறாங்க. இப்ப இதுதான் 7 பிறவி என்பது செத்து செத்து பிறப்பதல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு பருவமா நீ வளர்ந்து வளர்ந்து விளைந்து விளைந்து வர்றியே, அதுதான் 7 பிறவி அப்படின்னு நமக்கு முதல்ல வியாக்கியானம் செய்யறாங்க. வியாக்கியானம் செஞ்சா மட்டும் போதாது அல்லவா, அதை எடுத்து காட்டணும்ல, அந்த பொருளை எடுத்து கொடுக்கணும். ஆனா தெய்வம் எப்பயுமே வியாக்கியானம் மட்டும் செஞ்சுட்டு போக மாட்டாங்க. முதல்ல தியரி கிளாஸ், அதான் வியாக்கியானம். அதுக்கப்புறம் பிராக்டிக்கல் கிளாஸ். பிராக்டிக்கல்னா அதை அப்படியே செஞ்சு பாக்குறது. முதல்ல தியரிய எழுத்தாக படிச்சுக்கிறது. அப்ப நம்ம முதல்ல அந்த எழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மள பிராக்டிக்கல் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அதுதான் உனக்கு எந்தெந்த பருவத்துல எப்போ என்ன கொடுக்கணுமோ அப்படின்னு முதல்ல இந்த தியரிய வியாக்கியானத்தை நம்மளுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்படி அருமையான இதை ஒருவனுடைய அறிவுக்கு எட்டும்படி எடுத்து கொடுப்பதா இருந்தால் அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்துடுறாங்க. அதுதான் பிராக்டிக்கல். எப்படி எடுத்து கொடுக்குறாங்க? அறிவுக்கு எட்டும்படி. இது கைக்கு எட்டும்படி கொடுக்கறது இல்ல, அறிவுக்கு எட்டும்படி கொடுக்கிறது. அறிவுக்கு எட்டும்படி கொடுப்பதா இருந்தால் அது எவ்வளவு பிரம்மாண்டமான வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை மூலமாகத்தான் உன் அறிவுக்கு எட்டும்படியாகத்தான் அதை கொடுக்க முடியும். அப்படி பெற்றால், அப்படி பெற்றவன் எத்தனை கோடி திரவியத்தை கை போட்டவன் ஆகின்றான். அப்போ இந்த வார்த்தையை காதுக்குள்ள ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை கோடி திரவியத்தை கை போட்டவங்களாகிறோம். அப்போ இந்த கோடி திரவியத்தை கை போட்டவங்கள் தான் அந்த 7ஆம் பிறப்பு அடைஞ்சவங்க. அப்போ இந்த 7ஆம் பிறப்பு அடைகிறதுங்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு மெய்க்குரு பிரானை தேடி அடைஞ்சி அவங்க மூலமாக அவங்களுடைய திருவாய் மொழிய உன்னுடைய அறிவுக்கு எட்டும் போதுதான் நீ அந்த 7ஆவது பிறப்பு அடைகிற அப்படிங்கிறத நமக்கு இந்த திருவாக்கியத்துல நம்ம தெய்வம் எடுத்து காட்டுறாங்க. இன்னுமே இத பத்தின ஒரு விஸ்தாரமான பாதைய தெய்வம் எமபடரடி கோடாயுதக்கு திருவாக்கியம் 106 அதுலயும் நமக்கு இத பத்தி விஸ்தாரமா நமக்கு தெய்வம் எடுத்து காட்டுறாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். எமபடர் அடிபடு கோடாயுதக்கு பக்கம் 117 திருவாக்கியம் 106. ஆண்டவர்கள், நாம் ஒன்று சொல்ல போகிறோம், நன்றாய் கவனித்து கேட்கிறீர்களா? கேட்கணும். எப்பயுமே அவங்க சொல்றத கேட்கணும். அது எப்படி கேட்கணும்? கவனிச்சு கேட்கணும். கவனத்தை எங்கேயோ வச்சுட்டு கேட்டோம்னா நமக்கு அது புரியாது. ஒரு வார்த்தைக்குள்ளையும் ஒரு எழுத்துக்குள்ளையும் ஏதாவது ஒரு பெரிய கருத்தை பொதிஞ்சுதான் தெய்வம் அவர்கள் எடுத்து கொடுப்பாங்க. இப்ப இன்னைக்கு கூட நம்ம வெளிநாடாவுல கேட்டோம். அந்த ஒருத்தர் தாசில்தார் வேலை பார்க்கிறவர் அவங்க மேல வேலை பார்க்கிற கலெக்டர் தெய்வம் அவர்களை கொஞ்சம் அவங்க குலத்தை பத்தி இழிவா எடுத்து பேசிடுறாரு. ஒரு துளுக்கர் குலத்துல பெரியவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்டுட்டாரே, நான் இனி வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அழுததாகவும், அவரை சமாதானப்படுத்தி நான் ராஜினாமா கடிதம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது தெய்வம் அவங்க என்ன அருளி செய்யறாங்க, நீ ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வேண்டாம், நான் ஒண்ணு எழுதித்தரேன், அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடு. நீ சொல்றத நான் கேட்கட்டுமா, நான் சொல்றத நீ கேட்கிறியா? அந்த வசனத்துல தெய்வம் அப்போ அவங்க சொல்றதான் நம்ம காதுல கேட்கணும். அதுக்குதான் நான் சொல்லுவதை நான் ஒன்று சொல்ல போகிறோம், நன்றாய் கவனித்து கேட்கிறீர்களா? அவங்க எப்பயுமே அவங்க பேசும்போது நம்ம கவனிச்சு கேட்கணும் அப்படிங்கறது தான் அவங்க வலியுறுத்துவாங்க. அப்போ அந்த திருவசனத்துல அப்படிதான் இன்னைக்கு கேட்டாங்க. நான் சொல்றத என் சொன்னபடி நீ கேட்கிறியா, உன் சொன்னபடி நான் கேட்கட்டுமா அப்படின்னு சொன்னோடனே அவரு
ஆண்டவங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் தெய்வமே அப்படின்னு சொல்லி, நீ ராஜினாமா கடிதம் கொடுக்க வேண்டாம், இந்த கடிதத்தை போய் கொடுன்னு ஒரு பாடலை எழுதி கொடுத்து அவரையும் அந்த சொன்னவரையும் மனசு பாதிக்காதபடி, இவரும் அந்த அவர் பாக்குற உத்தியோகத்தை விட்டுட்டா அவர் பிள்ளை குட்டிக்காரவங்க, அவங்க குடும்பம் என்ன ஆகும், அவங்க குடும்பமும் பாதிக்காதபடி அவங்க ஒரு அழகான ஒரு பாடல் எழுதி கொடுக்குறாங்க. துலுக்கர் குலந்தனிலும் பெரியோர் உண்டோ என்று கேட்ட கலெக்டர் பிராமணரே ஐயா, விளக்கப்படு நாற்றமுள்ள சிப்பிக்குள்ளே விளைவதுண்டோ முத்தென்றால் விதமென் சொல்வீர். ஒரு நாற்றமுள்ள சிப்பிக்குள்ள அவங்க இல்ல நான் பிறந்த குலம் உயர்ந்த குலம் அப்படின்லாம் சண்டை போடல, என் குலம் மட்டமாவே இருந்துட்டு போட்டோம், நாற்றமுள்ள சிப்பியாவே இருந்துட்டு போட்டோம், ஆனா சிப்பிக்குள்ள முத்து விளையிறது போல விளையலாம் அல்லவா. அதனால இதெல்லாம் பார்க்க வேண்டாம். தலைவந்தனை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் எமக்குரைக்க சொன்னது உமக்குரைக்க சொன்னது எம்மை அப்படின்னு சொல்லி கீழே கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அப்படின்னு அருளி செஞ்சாங்க. அப்போ அவங்க சொல்றத நாம கேட்கணும். என் சொன்னபடி நீ கேக்குறியா அப்படின்னு அன்னைக்கு அவங்ககிட்ட மட்டும் கேட்கல, நம்ம எல்லாருக்கும் கேட்கறாங்க. என் சொன்னபடி கேக்குறியா இல்ல உன் சொன்னபடி நான் கேட்கட்டுமா? அப்போ அவங்க சொன்னபடி நம்ம கேட்கணும். அப்பதான் நாம அந்த மறுபிறப்பு அடைய முடியும், அந்த 7ஆம் பிறப்பு அடைய முடியும். அப்போ இங்கேயும் அதான் கேட்கிறாங்க. நாம் சொல்ல போகிறோம், நன்றாய் கவனித்து கேட்கிறீர்களா? அனந்தாதி தேவர்கள் அப்படியே கேட்கிறோம். ஆண்டவர்கள் எதற்காக ஒருவன் ஒரு பூமியை வாங்குகிறான்? எல்லாத்தையுமே நமக்கு ஒரு உதாரணத்தை காமிச்சு 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 இல்ல ஒரு கதையை சொல்லி 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 நம்மள அந்த மேல்நிலையில ஏற்றுவதற்காக அந்த திருவுள்ளம் எப்படியெல்லாம் அவங்க இறங்கி நமக்கு அருள் செய்யறாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுறாங்க. எதற்காக ஒருவன் ஒரு பூமியை வாங்குகிறான்? பயிர் செய்து பலனடையத்தானே. ஆம், அதற்காக முதலில் வேலி போட்டு முள்ளு பட்டைகளை வெட்டி நீக்கி உழுது விதைத்து இப்படியே பாடுபட்டு விவசாயம் செய்து அதன் 7ஆவது பருவத்தில் கதிர் அறுக்கும் பலனை அடைகிறான். அப்போ ஒரு விவசாயம் செய்யறது எதுக்கு அப்படின்னா அந்த கதிர் அறுக்கிற அந்த பலன் அடைகிறதுக்கு தான். அதுக்கு முன்னால வர்ற பருவங்கள் நம்மளுக்கு எப்படி 7 பருவம் வருதோ அது போல அதுக்கும் பருவம் வருது. முதல்ல வேலி போட்டு அந்த நிலத்தை காப்பாற்றணும், அது ஒரு பருவம். அடுத்து அங்க இருக்க முள்ளு பட்டைகளை எல்லாம் புறக்கி எடுத்து சுத்தம் பண்ணணும், அது ஒரு பருவம். அதுக்கப்புறம் அந்த நிலத்தை நல்லா உழுகணும், உழுகிறது ஒரு பருவம். அடுத்தக்கப்புறம் விதைக்கணும், அதுக்கப்புறம் அதுல நீர் பாய்ச்சணும், அப்புறம் கொஞ்சம் முளைச்ச உடனே அதுல இருக்கிற களையெல்லாம் பறிக்கணும். இப்படியே ஒரு பருவமா அதெல்லாம் பேணி வந்தினா கடைசி அந்த கதிர் இருக்கிற பலனாகிய அந்த 7ஆவது பருவத்தை அந்த கதிராகிய அந்த பலனை நம்ம பெறலாம். அதே போலதான் நீ இதற்காகவே பணம் போட்டு பூமி வாங்கினது பாடுபட்டது எல்லாம். ஆனால் 6ஆவது பருவத்திலேயே பயிர் சேதமடைந்து விட்டால் அவன் பட்ட பாடெல்லாம் பாழ்தானே. இப்ப இந்த 6ஆவது பருவத்திலேயே பயிர் சேதமடைந்துட்டா என்ன ஆகும்? இந்த 5 பருவத்துக்கு நீ வேலி போட்டு நீர் பாய்ச்சி எல்லாம் செஞ்சது பலன் இல்லாம போயிருமே. அந்த பலன் இல்லாம அது போல இந்த மனிதனும் இந்த 7ஆவது பருவத்துக்கு வரலைன்னா அது வரைக்கும் பட்ட பாடெல்லாம் வீணு, அந்த நரக குழியா போயிருமே. இதை போலவே இறைவன் அப்போ இந்த விவசாயத்தை வச்சு நம்மளுக்கு தெய்வம் அவங்க உதாரணம் எடுத்து காட்டுறாங்க. ஏன் அப்படி அந்த விவசாயத்தை வச்சு அவங்க அந்த விவசாயம் செய்யதான் நமக்கு வந்தாங்க. எதை வச்சு அவங்க விவசாயம் செய்ய வந்தாங்க? தெய்வ தீபமாகிய பழஞ்சாலின் அலம்போலின் இளஞ்செம்மலவர்கள் ஓரறிவாய் விளங்கும் தெய்வீக திருப்பணியின் வீறு கூரேறி வரும் இளம்பலன பிடிப்பானது பசிப்பிணியின் சங்காரணத்தினுக்காக களஞ்சியம் சேர் நிரப்பப்பெறும் பலன் விளைவினுக்கு வேண்டி. இந்த விவசாயம் நிலத்துல விளைக்கிறது எதுக்கு அப்படின்னா பசிப்பிணின்னு ஒரு நோய் வருது, அந்த நோயை தீக்கிறதுக்காக நம்ம களஞ்சியத்துல நிறைய சேர்த்து வச்சுக்கணும் அந்த தானியங்களை. அப்படி சேர்த்து வைக்கிறதுக்காக என்ன ஏதோ ஒரு முக்கூறு பாட்டு உழவேறுகோல் கொண்டு உழவு செய்யறான் ஒரு விவசாயி. அந்த அந்த முப்பேறு என்ன அப்படின்னா மனிதன் மாடு மரம் ஆகிய இவ்வசரசர முப்பாட்டு கூட்டு கொழுமுனை கூர். இந்த மனிதன் மாடு மரம் ஆகிய இந்த அசர சர முப்பாட்டு கூட்டு கொழுமுனை கூறின் உழவேறுகோல் ஏறி வருவதை போல் அதே போல எதுக்கு இந்த பசிப்பிணிக்காக இந்த விவசாயம் செய்யப்படுது. அதே போல மனுக்கோலத்தினை தொடர்ந்து நின்ற ஜென்மப்பிணி, அந்த ஜென்மப்பிணின்னு ஒரு பிணி இருக்கு. அந்த பசிப்பிணிக்காக நீ இந்த விவசாயம் செய்யற, இந்த ஜென்மப்பிணியை சங்காரம் பண்ணணுமே.
பசிப்பிணிய சங்காரம் பண்றது போல ஜென்மப்பிணிய சங்காரம் பண்ணுவதற்காக அதுக்கு ஒரு மெய்வீட்டு களஞ்சியத்துல நாம நிரப்பி வைக்கணுமே. இன்னைக்கு நாமெல்லாம் அந்த அருட்செல்வத்தை கேட்டு கேட்டு நிரப்புறதுக்காகத்தானே நாம இங்கெல்லாம் இருக்கோம். அப்ப அந்த மெய்வீட்டு களஞ்சியம் நிறைவு தவப்பலன் விளைவேறுதலுக்காக அங்க மனிதன் மாடு மரம் ஆகிய அந்த மனிதன் மாடு மரம் ஆகிய முப்பாட்டு கூட்டு கொழுமுனை கூர் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இங்க என்ன அந்த 3 அப்படின்னா தங்கள் உடல் பொருள் ஆகிய முப்பேறு பாட்டு. அவங்களுடைய உடல், அவங்களுடைய பொருள், அவங்களுடைய ஆவி இத்தனையும் அவங்க பயன்படுத்தி அந்த விவசாயத்தை செய்யறாங்க. நமக்கு இதுல எந்த பங்கும் இல்லை. நமக்கு சொகுசா உட்காந்து கேட்கறது மட்டும்தான். எப்படி ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யறத நம்ம சொகுசா உட்காந்து சாப்பிடுறோமோ அது போல அவங்க அந்த விவசாயத்தை செய்யறாங்க. அந்த முப்பேறு பாட்டு என்னவாக இருக்கு? தங்கள் உடல் பொருள் ஆவி இந்த முப்பேறு பாட்டு கூட்டுறவின் நாக்கூறு கொழு உளவேறுகோள் ஏறு வருவனவாகிய எனிலோங்க சம்பூர்ண உயிர்கழிப்பின் வாய்மை விளங்கான் என்ற பன்னலங்கார நன்னலம் தவளும் அழகொளி ஒளிப்பிழம்பின் தற்பராபர நிச்சலாகிய சிற்றபா நடன சுவிசேஷகார சுவையினாலே. அப்போ இந்த சுவையை நமக்கு, இந்த சுவிசேஷகார சுவையை நமக்கு தர்றதுக்காக அவங்க இந்த விவசாயத்தை செய்யறவங்க. அதனாலதான் நமக்கு இந்த ஒரு நிலத்தை வாங்கி அதுல எப்படி விவசாயம் செய்யறதுன்னு அந்த விவசாயத்தை எடுத்து நமக்கு உதாரணமா காட்டுறாங்க. அப்போ இதை போலவே இந்த இறைவன் மனித குலத்தை நித்தியத்திற்காகத்தான் படைச்சாங்க. அந்த நித்தியத்தை அடைவதற்கு முன் இவனுக்கு 7 பருவங்களாகிய 7 பிறப்புகள் தந்தான். நித்தியத்தை அடையணும், அதுதான் நம்முடைய பலன். அதாவது அந்த 7வது பருவமாகிய கதிர் அறுக்கும் பலனை அடையணும், அதுதான் பலன். இடையில வர்றதெல்லாம் ஒன்றும் பலன் கிடையாது. அந்த கடைசியில நித்தியத்தை அடையணும், அதுதான் அந்த 7வது பருவத்துல கதிர் அறுக்கும் பலன். அந்த பலனை நோக்கிதான் நம்ம போய்கிட்டே இருக்கோம். அதுக்குத்தான் 7 பருவங்களாகிய 7 பிறப்புகளை நமக்கு இறைவன் தந்தான். அந்த 7 பிறப்பு என்றது செத்து செத்து பிறப்பது அல்ல. அது என்ன அப்ப செத்து செத்து பிறப்பதா? அந்த 7 பிறப்பு செத்தா பலன் தருமா? பலன் தராது. ஆனால் செத்து செத்து பிறப்பது போல இருக்கு. அது செத்து செத்து பிறப்பது போலதான் இருக்கு. முன்ன இருந்த கருவிக்குள்ள இல்ல, இப்ப அது செத்து இன்னைக்கு வேற கருவிக்குள்ள வந்துருச்சு. ஏனெனில் ஒரு பிறப்புக்கும் அடுத்து ஒரு மற்றொரு பிறப்புக்கும் அவ்வளவு வித்தியாசம். ஒரு மனித தோற்றத்திலிருந்து தேவனா வந்ததுக்கு எவ்வளவு வித்தியாசம். 7 வகை தோற்றத்துல ஒரு தோற்றம் இன்னொரு தோற்றத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும், அவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தெய்வம் அவர்கள் அறிவு செய்வாங்க. ஒரு தாய் வயிற்றில் இருக்கும்போது மூச்சும் சப்தமும் இல்லாத ஒரு பிறப்பில் இருக்கிறான். அது ஒரு பிறப்பு. நம்ம தாய் வயிற்றுல இருக்கும்போது மூச்சோ சப்தமோ இல்லை. அப்படி இல்லைன்னா அது செத்து போன பிணம் மாதிரி தானே. ஆம், அங்கிருந்து வெளியே வந்ததும் மூச்சும் சப்தமும் உண்டாகிறது. அப்போ முந்தி இருந்த அந்த பிறப்புக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். மூச்சு பேச்சே இல்லாத பிறப்புல இருந்து மூச்சு பேச்சு உள்ள பிறப்புக்கு வந்துட்டோமே. இப்படியே மாறி மாறி 6 பிறப்பை அடைகிறான். இந்த 6 பிறப்புகளையும் நாம கஷ்டப்பட்டு பிறந்தோமா? இல்ல நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு இந்த 6 பிறப்பு வரைக்கும் நம்மளை கொண்டு வந்தாங்களான்னா இல்ல, இறைவன் கொண்டு வந்தாங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சு, கண்ணிருந்தும் பார்வை இல்லை, இப்படி பார்க்கணும்னு நம்ம தாய் தகப்பன் கற்றுக் கொடுத்தாங்களா? இல்ல, நமக்குள்ளாக இருந்து இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ இந்த 6 பிறப்புகளையும் இறைவன் தன் கருணா கடாட்சத்தாலே அரூபத்தில் நின்று பிறப்பித்து விடுகிறான். நமக்குள்ளாகவே அரூபத்துல இருந்து அவங்க நேரா ரூபத்துல கற்றுக் கொடுத்து பிறக்க வைக்கல. அந்த 6 பிறப்புமே அரூபத்துல இருந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க. பிறகு 7வது பிறப்பு மனு ஈசன் என்ற நாமத்துக்குரிய பிறப்பு. அப்ப இந்த 7வது பிறப்பு இந்த 6 பிறப்பையும் அரூபத்துல இருந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க. இந்த 7வது பிறப்பை கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்க ரூபத்துல வந்துருவாங்க. அப்போ இந்த நாமத்துக்குரிய மனுஷனுங்கிற ஒரு நாமம் நம்மளுக்கு இருக்கே, அப்படின்னா என்ன? மனு ஈசன் ஆகணும். அதுதான் அந்த 7வது பிறப்பு அடைகிறது. ஈசனோட நம்ம ஒன்னா கலந்துறது. எப்படி கலக்கிறது? ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஈசனாகும் இயல்படுத்துவோம். அவங்க ஓசை கொண்ட நடனத்தை கேட்டு 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 நம்ம ஈசன் ஆகுற அந்த பிறப்பு தான் 7வது பிறப்பு. இவன் இந்த அரிய உடல் எடுத்த பிரயோஜனமாகிய நித்தியத்தை கைபோடும் பிறப்பு. அன்னைக்குதான் நம்ம அந்த நித்தியத்தை கைபோடுறோம். இன்னைக்கு கூட ஒளிநாடாலதான் உனக்குள்ள ஒரு வைரமணி தேகம் இருக்க, கூரை வீட்டுல இருக்கிற இந்த கூரை வீடே போதுமா? இன்னொரு வைரமணி தேகம் இருக்கே, அந்த தேகம் வேண்டாமா? அது உன் சொந்த தேகம்.
அதுதான் உன் சொந்த வீடு. இப்ப நீ இருக்கிறியா அது உன் சொந்த வீடு இல்ல. இந்த சொந்த வீட்டுக்கு போகணும்னு நமக்கு ஆசை வர வேண்டாமா? அப்போ அந்த பிறப்பில் இவனுக்கென்று தனித்து படைத்துள்ள அறிவை கொண்டு எப்படியாவது எப்பாடுபட்டாகிலும் பிறந்தாக வேண்டும். அப்போ அந்த பிறப்பை எந்த கஷ்டப்பட்டாவது அந்த பாட நம்ம அந்த பிறப்பை அடைந்தே தீரணும். அப்போ இது எப்படி அப்படின்னா, நாம தாயின் கருவறையில இருக்கும்போது நமக்கு யார் துணையாக இருந்தா? நம்ம தாய் தகப்பன் துணையாக இருந்தாங்களா? அந்த இறைவன் தான் நமக்கு துணையாக இருந்தாங்க. அவங்க நம்ம கூட விளையாண்டுகிட்டே இருந்தாங்க. நாம ஒரு பெரிய ஒரு நாற்ற கருவறைக்குள்ள எப்படி இருந்தோம், அந்த இறைவனுடைய அந்த கடாட்சத்தினால அவங்க கூட விளையாண்டு இருந்ததுனால நமக்கு அதெல்லாம் அந்த கஷ்டம்லாம் எதுவுமே தெரியல. அப்படி அவங்க கூட இருந்து அப்போ அங்க இருக்கும் போதே நம்மகிட்ட சொல்லிட்டாங்க, இப்ப நான் உன்னை வெளியே அனுப்ப போறேன், வெளியே அனுப்பு. இப்ப நம்ம 2 பேரும் விளையாண்டுகிட்டு இருக்கோம் இங்க. நான் உன்னை வெளியே அனுப்பின உடனே நான் ஒளிஞ்சுக்குவேன், நீ என்னைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு விளையாட்டு நம்மகிட்ட வச்சுட்டாங்க. நம்மளும் சரி நான் கண்டுபிடிக்கிறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்தா பிறகு அங்க நடந்ததெல்லாம் மறந்து போயிட்டோம். அப்போ அதை ஞாபகப்படுத்துறதுக்கு நமக்கு ஒருத்தவங்க வேண்டியதா இருக்கு. எப்படி மறந்தோம் அப்படின்னா, நம்ம அது வெளியே வந்த உடனே நம்ம மறக்கல, அதைத்தான் நோக்கி இருந்தோம். ஒரு குழந்தை வெளியே வந்தோடனே இதுதான் நம்ம தாய், இதுதான் நம்ம தகப்பன்னு அதுக்கு தெரியாது. ஆனா இறைவனுக்கு தெரியும். அது முழிச்சிருக்கும் போது சிரிக்காது, ஆனா தூங்கும் போது அந்த இறைவனோட அது சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப எல்லாம் சொல்லுவாங்க, அரி விளையாட்டு காட்டுறாரு, அது இறைவனை பார்த்து சிரிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்கள மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியும், நம்மளெல்லாம் தெரியாது. அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைய நாம என்ன செய்யறோம், இங்க பாரு, அங்க பார்க்காத, அந்த அக உலகத்துக்கு போகாத, இந்த புற உலகத்துக்கு, இந்த மாயைக்கு வா அப்படின்னு சொல்லி, இங்க வா, இதுதான் அம்மா, இதுதான் அப்பா, நான் தான் அந்த உறவு, நீ தான் இந்த இதுன்னு சொல்லி பிடிச்சு இழுத்து அக உலகத்துல இருக்கிற பிள்ளைய பிடிச்சு இழுத்து புற உலகத்துக்கு கொண்டு இந்த மாயையில சிக்க வச்சுட்டோம். அது அந்த அக உலகத்தை மறந்து போயிடுச்சு. அப்ப அந்த இறைவனோட அந்த கண்ணாமூச்சி விளையாட்டு, நீ என்னை கண்டுபிடின்னு சொன்னதே மறந்து போச்சு. அப்போ அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நமக்கு ஒருத்தவங்க தேவையாக இருக்கு. நித்தியத்திற்கான அந்த பிறப்பில் இவன் பிறக்க வேண்டும் என்றே இவன் இந்த 1008 அண்டங்களையும் வண்ண வண்ணமான உணவுகளையும் பலவிதமான சவரட்சணைகளையும் இவனுக்காக படைத்தான். அந்த பிறப்பு பிறக்கட்டும், அந்த இவனுக்குள்ளாக ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த இறைவனை இவன் கண்டுபிடிக்கட்டும்ங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு சவரட்சணையும் இவனுக்கு செஞ்சு வச்சிருக்கு. இதெல்லாம் அனுபவிச்சுக்கோ. அதோட அறிவுங்கிற ஒரு மாணிக்கத்தை தானே, அதையும் வச்சு நீ கண்டுபிடி. இவன் அந்த 7வது பிறப்பில் பிறக்கவில்லை என்றால் இவனுக்காக படைத்த பொருட்கள் அவ்வளவையும் வீணாக்கிய பாவம் இவன் தலையில் விழுகிறது. அப்போ இந்த இவ்வளவு சவரட்சணையும் உனக்கு செஞ்சு வச்சு அந்த சொன்ன காரியத்தை நீ செய்யலைன்னா உனக்கு அப்பதான் அந்த பாவம் விழுது, உன் தலையில நரக குழியில நீ விழ வேண்டியதாகுது. ஆகவே இறைவன் இவனிடத்தில் யமனை ஏவி விட்டு அடித்து பீத்து கசப்பு வெளியாக நாரடித்து பார்க்கிறவர்களெல்லாம் இவன் பாவி என்று காரி துப்ப செய்து விடுகிறான். அப்போ இறைவனுக்கு நாம சொன்ன வேலையை செய்யலையே, இவ்வளவு அண்டரண்ட சராசரத்தை நமக்கு படைச்சு வச்சோமே, இது யாராலே அதை படைக்க முடியுமா? இறைவனுடைய படைப்பினுடைய அதிசயத்தை நம்ம ஒரு நிமிஷமாவது சிந்திச்சு பாக்குறோமா? நம்மளால ஒரு இலையை உண்டாக்க முடியுமா? ஒரு காம்பை உண்டாக்க முடியுமா? ஒரு முள்ளை உண்டாக்க முடியுமா? நம்ம தாய் தகப்பன் செய்யற உதவியா இறைவன் செய்யற உதவி? இறைவன் படைத்த பொருளை எடுத்து கொடுப்பாங்க அவங்க, வேணா அவங்களால ஒண்ணு படைக்க முடியுமா? முடியாதே. அப்போ இத்தனையும் இந்த மனிதனை குறித்தே இறைவன் படைச்சு வச்சிருக்காங்களே, அதை நம்ம நன்றியோட நினைச்சு பார்க்கணுமே. யமன் இவன் மேல் மோதி அடையாளத்தை காட்டியதும் ஒரு தலைமுறை காலம் உயிருக்குயிராய் இருந்த பெண்டு பிள்ளை உற்றார் உறவினர் சிநேகிதர் அடிமை ஆள் எல்லோரும் எதிரியாகிய யமன் பக்கமே சேர்ந்து விடுகிறார்கள். இவ்வளவு நாளும் அங்க பார்க்காதன்னு இழுத்து விட்டாங்களே, அவங்க எல்லாம் இந்த யமன் வந்த உடனே நம்ம பக்கம் சேருவாங்களா? யமன் பக்கம் தான் சேர்ந்துருவாங்க, உன் கூட சேர மாட்டாங்க, உன்னை விரோதித்து விடுவார்கள். என்ன சொல்லுவாங்க? அட பாவி, உன்னை பெரிய பக்திமானும் சுத்தம்னு இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, எங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லிக்கிட்டு இருந்தியே சண்டாளா, ஏமே வந்ததும் தானே உன் குட்டு தெரிஞ்சிச்சு, நாங்கெல்லாம் இனிமே நல்லா இருக்கணும், நீ திரும்பி வந்துடாதப்பா, போயிரு. வந்தீங்கன்னா உனக்கு சாணி சட்டியும் விளக்கு மாதிரிதான் வாசல்ல வச்சிருக்கிறோம், அந்த சாணியில முக்கி விளக்க மாட்டை எடுத்து சாணியில முக்கியே உன்னை 2 போடு போட்டுருவோம், வந்துடாத. இந்த மரியாதைக்கா கோயில் கதவை சாத்து இவன் பாவியாகி நாரி விட்டான்னு சொல்றாங்களே,
இங்கேயே கோயில் கதவை சாத்தினா அங்க சொர்க்கவாசல் கதவை உனக்கு திறந்தா வச்சிருப்பாங்க? திறக்க மாட்டாங்க. இவனை பார்த்தவர்கள் கேட்டவர்கள் எல்லாம் போய் குளிங்க, நெருப்பிலே போட்டு எரிங்க, அப்பத்தான் நம்ம குடி நல்லா இருக்கும் என்று சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள். ஒருத்தவங்களை பார்த்த உடனே இவங்க வந்துட்டாங்க எங்க வீட்டுக்கு, நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம், வந்த உடனே நம்ம போன உடனே அவங்க வந்துட்டு போனாங்க, அந்த இடத்த கழுவி விடணும், அவங்க வந்துட்டு போனாங்க, சீட்டிய மேல ஒட்டிட்டு நம்ம குளிக்கணும் அப்படின்னு சொன்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இந்த அவமானத்துக்காகவா இந்த உன்னதமான மனித பிறப்பு எடுத்தது? இவனுக்கு ஏன் இந்த அதோகதி வந்தது? அனித்திய உலகில் அனித்திய படிப்பு படித்து அனித்தியத்தை சகமனை எண்ணி காலமெல்லாம் அதே பைத்தியமாக வாழ்ந்ததால் இந்த அனித்தியமே சதம்னு அதுக்கேதான் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு சபைக்கு வர நேரம் இல்லை, இன்னைக்கு இப்படி பேசினாங்களா எனக்கு கேட்க நேரம் இல்லை, முடிஞ்சா வேணா ரெக்கார்டு போடுங்க, அதை வேணா கேட்கிறேன், அத வேணா கேக்குறீங்களா? என்னமோ ஏன் ஜீவன் நன்மை அடைறதுக்கு நீங்க கேக்குற மாதிரி நீங்க வேணா நீங்க பேசுறத நான் கேட்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா ரெக்கார்டு போடுங்க, அதை வேணா கேட்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். அப்போ இந்த அனித்திய நேரம், நீ எதை பெருசா நினைச்சு எதுக்கு நேரம் செலவழிக்கிறியோ அதுதான் உனக்கு சாமி அப்படின்னு தெய்வம் அருள் செய்வாங்க. நம்ம உலக காரியத்தையே பெருசா நினைச்சா அதுதான் நமக்கு சாமியா நிக்குது. அதுதான் அந்த சாமியை கும்பிட்டா அதோட பலன் என்னன்னு இறுதியில தெரியும். அப்போ நம்ம எதுக்காக அதிக நேரம் செலவிடுறோமோ அதுதான் நம்ம சாமி. நாம எதுக்கு நம்ம நேரத்தை செலவழிச்சு இங்க உட்கார்ந்து நம்ம சாமியை நினைச்சு நாம பார்த்தோமே அன்னைக்கு ஏமாளி சாமின்னு, ஏமாளியா இருந்து நமக்கு லேசா அன்பு காட்டினவுடனே நமக்கு கொடுக்கறதுக்கு நிக்கிறாங்களே, அதுக்காகத்தான் நாம அந்த பலனுக்காக தான் இங்க அந்த 7வது பிறப்பை நம்ம தேடிதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். இப்ப நம்மளையெல்லாம் அந்த 7வது பிறப்புல தெய்வம் பிறக்க வச்சுட்டாங்களா என்னங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்போ அந்த அனித்தியத்தை சதமனை எண்ணி காலமெல்லாம் அதே பைத்தியமாக வாழ்ந்ததால் தான் இவன் சேர்க்கையும் அனித்திய சேர்க்கையாய் இருந்ததால் இறைவன் இவனை 6 பிறப்பில் மாற்றி மாற்றி பிறப்பித்து கொண்டு வந்தும் 6 பிறப்பு வரைக்கும் நான் பிறக்க வச்சிருவேன் உன்னைய அரூபத்துல இருந்து, 7வது பிறப்பு நீ கஷ்டப்பட்டு பிறக்கணும் அப்படின்னு நமக்கும் தெய்வத்துக்கும் இடையில ஒரு சம்பாஷணை நடந்தது. அதுக்கு உதவியாகத்தான் நான் உனக்கு ஒரு அமானிதம்ங்கிற பொருளை தாரேன், ஒரு அறிவை தாரேன், நீ அதை வச்சு என்னை கண்டுபிடிக்கிறோம். ஓகே நான் கண்டுபிடிக்கிறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அதையும் கையேந்தி வாங்கிட்டு வந்தாச்சு, இங்க மறந்தாச்சு அதை. அப்போ இந்த 6 பிறப்பில் அப்படி இறைவன் மாற்றி மாற்றி கொண்டு வந்தும் 7வது பிறப்பை அடையாமல் போனான். அப்படி அடையாமல் போனதால் ஏற்பட்ட நஷ்டம் லேசான நஷ்டமா? அப்போ அப்படி அடையாம போனா என்ன? நம்ம நேற்று கூட அன்னைக்கு பார்த்தோம் புதிய ஜீவனை பார்க்கும்போது, ஏன் புதிய ஜீவன் வேணும்? அது இல்லைன்னா பேயா போயிடுவ, நீயே அழகையா போயிடுவ, நரகத்துக்கு ஆளாயிருவ. அந்த நித்திய வாழ்க்கைக்குரிய என்றைக்கும் மாறாத அழகிய அலங்கார அந்த யவ்வன தேகத்தை, கற்பாந்த கோடி காலம் இருக்கக்கூடிய அந்த வைரமணி கற்பக தேகத்தை, அந்த கற்பக தேகம் என்ன? அதை இழந்த நஷ்டமாச்சே. அந்த கற்பக தேகம்னா என்ன? அது அவங்களே நம்ம தெய்வம் அவங்க இன்னைக்கு கூட வெளிநாடால அதான் கேட்டாங்க, அந்த உனக்கு சொந்த வீடு, இந்த கூரை வீட்டுல இருக்கிறியே, உனக்கு அந்த சொந்த வீடு வேணாமா? அது உன் சொந்த கைமுதல், அதை காணா போட்டுட்ட நீ, அதை எடுத்து கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அப்போ அது என்ன? அந்த புதிய ஜீவன்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அவங்கதான் அந்த புதிய ஜீவன், மெய்வழி துணை மருந்தாகிய குருகுலத்து ஐயன் தான் அந்த புதிய ஜீவன். அவங்கதான், அவங்களுக்குள்ளாக நாம கலந்துடணும். அவங்க வாக்க கேட்டு 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 அவங்களுடைய வாக்க நாக்குல ஒட்ட வச்சு அவங்களாகவே நம்ம மாறி அவங்க அங்கத்துல ஒத்தராவே நம்ம ஆகிரும். அப்படித்தான் தெய்வம் அவர்கள் நம்மளை ஆக்கி வச்சுட்டே இருக்காங்க. அவங்கள இழந்துடக்கூடாது. அவங்க வரும்போது அவங்கள கெட்டியா பிடிச்சுக்கணும், நம்ம கூண்டுக்குள்ள அடைச்சி அவங்கள வச்சுக்கணும். இப்படி கெட்டு போகிறவனை இப்பவே பார்த்து, ஐயோ எங்களை போலவே நல்லா இருக்கிறாயே, கடைசியில் எமன்கிட்ட போய் நாசமாக போகிறாயே, நித்திய துன்பத்தில் அவஸ்தையில் மாட்டிக்கொள்ள போகிறாயே, ஐயோ அப்பா என்று நாம் ஏன் அவனை கட்டி கொண்டு அழக்கூடாது? செத்தா பிறகு ஐயோ இப்படி போயிட்டியேன்னு கட்டிக்கிட்டு அழுவாங்களே, அது இப்பயே ஏன் அவனை புடிச்சிட்டு ஐயோ நாசமா போறியே, நீ அந்த வைரமணி தேகத்தை இன்னும் தேடி கண்டுபிடிக்காம இந்த உலக காரியத்திலே இருக்கிறியே, ஒரு நாளைக்கு நாசமா போறியேன்னு இப்பயே அவனை கட்டி பிடிச்சிட்டு ஏன் அழக்கூடாதுன்னு கேக்குறாங்க என்று எமக்கு ஆத்திரமாய் வருகிறது.
என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நஷ்டம் அடைந்து போக போகிறவன் தானே. நாளைக்கு போனால் என்ன, இன்றைக்கே போனால் என்ன? ஆகவே நாளைக்கு வரப்போகிற அதோகதியை இப்பவே சொல்லி ஏன் அழக்கூடாது? இப்பவே கட்டிப்பிடிச்சு அழுதாலாவது புத்தி வருமா அப்படின்னு அவங்கள அந்த நஷ்டத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க. அப்போ இப்படியெல்லாம் நஷ்டம் அடைகிறத பத்தி சொல்லிட்டாங்க தெய்வம். நம்ம இது வரைக்கும் எப்ப பார்த்தாலும் அவங்க நஷ்டத்தை மட்டும் சொல்லிட்டு விட மாட்டாங்க. இப்படியெல்லாம் நஷ்டம் அடையாம நீ லாபம் அடைகிறது எப்படி, அந்த 7வது பிறப்பு அடைகிறது எப்படி அப்படிங்கிறதையெல்லாம் நமக்கு தெய்வம் அவங்க எப்படியெல்லாம் எடுத்து காட்டுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அப்போ இதுக்கு யமன்படர் அடிபடு திருமஞான குரல் திருவாக்கியம் எண் 64க்கு நம்ம போவோம். பக்கம் 273. இந்த உடலில் அறிவு பருவமாகிய 6வது பிறப்பு வந்தவுடன், அப்போ அந்த ஒவ்வொரு பிறப்பா வருது நம்ம பார்த்தோம். கண் இருந்தும் பார்வை இல்லை, காது இருந்தும் இல்லை, அப்படியெல்லாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு அறிவு பருவம் வந்துச்சு அல்லவா? அந்த அறிவு பருவம் வரும்போது அதுக்கு முன்னால நமக்கு வந்து நெருப்புனா சுடும், இதை தொடக்கூடாதுன்னு தெரியாது. அதுதான் ஆண்டவங்க சொல்லுவாங்க, ஒரு தேள் கொட்டுச்சுன்னா அது வலிக்குதுன்னு தெரியும், ஆனா அதை கொட்டினதுனாலதான் வலிக்குதுன்னு தெரியாம திரும்ப அதிலேயே போய் கை வைக்கிற பருவம். நெருப்பத்தான் தொட்டு அதனாலதான் சுடுதுன்னு தெரியாம திரும்ப அதிலேயே கை வைக்கிற பருவம். ஒரு பவுனையும் மிட்டாயையும் கொடுத்தா மிட்டாயம் வாங்குற பருவம், பவுனோட மதிப்பு தெரியாத பருவம். அப்புறம் கொஞ்சம் அறிவு வளர்ந்து பவுனையும் மிட்டாயும் காமிச்சா பவுனைத்தான் தூக்குவான். ஆஹா, இதை வச்சு எவ்வளவோ வாங்கலாமே, மிட்டாயை நீயே தின்னுக்கோ, பவுனை கொடு எனக்கு அப்படின்னு வாங்கக்கூடிய ஒரு பருவம் வந்துச்சே. அப்போ அது வந்து ஒரு அறிவு பருவமாக இருக்கு. அந்த அறிவு பருவம் வந்த உடனே அதுதான் 6வது பிறப்பு. அந்த அறிவு முழுமை ஆன உடனே நீ அந்த அறிவை வந்து எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த உலக காரியத்துக்கே பயன்படுத்திட்டு இருக்க கூடாது. எதுக்கு கொடுத்தாங்களோ அந்த அறிவை அதுக்கு பயன்படுத்தணும். அப்ப அது எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த திருவாக்கியத்துல விளக்கி அருள்றாங்க. அறிவு பருவமாகி 6வது பிறப்பு வந்தவுடன் நீ செய்யும் வேலைக்கு கூலி கேட்க வேண்டும் என்ற நினைப்பு உனக்கு வருகிறது அல்லவா? அதுக்கு முந்திலாம் ஒரு வேலை சொன்னா அதுக்கு கூலி கேட்கணுங்கிற நினைப்பு வராது. அந்த 6வது பருவம் வந்த உடனே தான் செய்யற வேலைக்கு கூலி கேட்கணுங்கிற ஒரு அறிவெல்லாம் வருது. அந்த அறிவு பிறப்பை தொட்டது முதல் இறைவன் செய் நன்றிக்கு நீ கூலி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கடமை உன் தலைமை விதியாகி விடுகிறது. நீ செய்யற வேலைக்கு கூலி கேட்கிறீல, அப்ப இறைவன் செய்கிற வேலைக்கு நீ என்ன கூலி கொடுத்த? அவங்க உன்கிட்ட ஒன்னும் கூலியா கேட்கல, உன் அன்பதான் கேட்கிறாங்க. என்னை கண்டுபிடி, நான் ஒளிஞ்சுக்கிட்டே என்னை கண்டுபிடி, அவங்கள கண்டுபிடிக்கணும். அந்த கடமை உன் தலைமையில் விதியாகி விடுகிறது. குழந்தை பருவம் முதல் அறிவு பிறவி வரும் வரை உன் வளர்வினுக்காக இறைவனால் உனக்கு கொடுக்க பெற்றது அனைத்தும் இனாமாக தரப்பெற்றது. இவ்வளவு படைச்சு வச்சாங்களே, 2 சராசரத்தையும் நமக்காக படைச்சு வச்சாங்களே, அது எல்லாமே ஃப்ரீயா நமக்கு வந்து எதுவும் காசு வாங்கிட்டா கொடுத்தாங்க? காற்று இவ்வளவு, காற்று இவ்வளவுன்னு காற்று தண்ணீர் எல்லாம் காசு வாங்கிட்டு கொடுத்தாங்களா? இறைவன் இனாமாக படைச்சது. இன்னைக்கு மனுஷன் காசை கொடுத்து தண்ணியெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் காலத்துல ஆக்சிஜனையும் பாட்டிலா அடைச்சு இவ்வளவு ஆக்சிஜன் இவ்வளவுன்னு காசுக்கு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இறைவன் அந்த இனாமாக கொடுத்ததெல்லாம் இவன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இறைவன் வந்து இனாமாகத்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கு பின் இறைவன் செய் நன்றியது 8ஆ பெருங்கடன் ஆகி விடுகிறது. அது வரைக்கும் உன்கிட்ட அவங்க வந்து இத கடன் எல்லாம் நினைக்கல, அவங்க உனக்கு ஓசியா தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு எப்படி ஒரு அறிவு வந்தவொடனே ஒரு வேலை செஞ்சா, இந்த வேலை செஞ்சா எனக்கு என்ன தரன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டியோ, அன்னைக்கு அந்த இறைவன் செஞ்ச நன்றிக்கு நீ கொஞ்சம் பிரதிபலனை, உன்கிட்ட இருந்து கொஞ்சம் பிரதிபலனை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அது என்ன அந்த பிரதிபலன்? அதை நம்ம எப்படி கொடுத்து தீர்க்கிறது அந்த கடனை அப்படின்னா, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதுக்காக அவங்க என்ன கேட்கிறாங்க உன்கிட்ட அப்படின்னா, ஒரு சத்குருவின் திருச்சந்நிதி அடைந்து 7ஆம் பிறப்புடலம் எடுக்கையில் அது தீருகிறது. அப்போ அந்த கடன் எப்ப தீருது அப்படின்னா, நீ வந்து ஒரு 7ஆம் பிறப்பு, சத்குருவின் திருச்சந்நிதி அடைஞ்சிட்டனாலே 7வது பிறப்பு அடைஞ்சிட்ட. ஒரு சத்குருவின் திருச்சந்நிதி அடைந்து 7ஆம் பிறப்புடம் எடுக்கையில், அப்படின்னா அவங்க திருச்சந்நிதி அடைஞ்ச உடனே நம்ம 7ஆம் பிறப்பு அடைஞ்சிட்டோம். அப்ப நம்ம எல்லாம் 7ஆம் பிறப்பு அடைஞ்சிட்டோம். அப்ப நம்ம எப்படி அரைக்கிணறு, அரைக்கால் கிணறு, முக்கால் கிணறு தாண்டினவங்களாகும்? நம்மளை எப்படி நீங்க எல்லாம் இப்படி வந்து கொடிக்கு மட்டும்தான் வந்துட்டு போறீங்க, நீங்க எல்லாம் அந்த கிணத்துக்குள்ள விழுவீங்க, நம்மளை எப்படி சொல்லலாம்?
நம்ம தெய்வம் அவர்களுடைய திருச்சந்நிதியை அடைஞ்ச உடனேயே 7ஆம் பிறப்பு எடுத்து விட்டோம். யமவாதையை கடத்தி மீட்பிக்கும் செயலுடனே அறிவு. இந்த அறிவு உனக்கு கொடுத்தாங்களே, அது என்ன செயலுக்கு கொடுத்தாங்க? ஒரு காலனா இரும்பு எடுத்து 500 ரூபாய் வாட்சி செய்யறதுக்காகவா? இல்ல இங்க இருந்து ஸ்பேஸுக்கு போறேன் ராக்கெட் கண்டுபிடிக்கிறதுக்காகவா? ராக்கெட்ல போய் நான் அந்த ஸ்பேஸுக்கு போயிட்டு 10 நாள்ல வர்றேன்னு சொல்லிட்டு திரும்பி போய் 10 மாசமும் வராம இப்ப அங்க இருந்து வர முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்கிற நியூஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஸ்பேஸுக்கு போயிட்டு 9 நாள்ல நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ்ல போய் அங்க அந்த கருவியெல்லாம் பாழாச்சு, இப்ப அவங்களை கொண்டு வர முடியல, 10 மாசமா பாடுபட்டு இருக்கோம் அப்படின்லாம் செய்தி வரும். அப்போ இதெல்லாம் அறிவு இல்ல. நீ அங்க போய் உன்னுடைய உயிரை பணைய வைக்கிற காரியம். ஸ்பேஸ்ல போய் பறக்கிறதுக்காக உனக்கு அறிவு கொடுக்கல. உன்னை படைச்சது இந்த பூமி மட்டும்தான், நீ வாழ்றதுக்காக படைக்கப்பட்ட இடம். நீ அதை விட்டுட்டு நான் ஸ்பேஸ்ல போய் பறக்குறேன், நான் அங்க போறேன் இங்க போறேன்னு போனாலும் அதெல்லாம் உயிரை பணையம் வைக்கிற காரியம். அப்போ இந்த யமவாதையை கடத்தி மீட்பிக்கும் செயலுடையதே அறிவு. இந்த அறிவு எதுக்கு அப்படின்னா, யமவாதையை கடத்தி மீட்பிக்கிற செயலுடையதுதான் அறிவு. இதை இவ்வாறு திட்டமாக உனக்கு அறிவிக்கின்ற ஒரு அறிவாகாரரை தேடி அவர்களது திருச்சந்நிதியில் அடைக்கலம் புகுவதே அறிவின் வேலை. அவங்க திருச்சந்நிதியில் அடைக்கலம் புகுந்துட்டா போதும், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ இந்த உயிரை உனக்கு தரப்பெற்றதின் ஒரே பிரயோஜனம், இறைவன் முன்போல் தூளம் எடுத்து வெளியாகும் போது அவரை சந்தித்து அவரது சொற்படி கேட்டு நடக்கவேதான். அதான் இன்னைக்கு கேட்டாங்க, என் சொன்னபடி நீ கேட்கிறியா, உன் சொன்னபடி நான் கேட்கட்டுமா? அந்த வார்த்தை செவியில ஒலிச்சிட்டே இருக்கு. அவங்க சொன்னபடி நான் கேட்கறதுக்காகத்தான் நம்ம இருக்கிறோம். நம்ம சொல்லபடி அவங்களை கேட்க வைக்கிறதுக்காகவா? நமக்கு ஏதாவது சொல்ல தெரியுமா? அப்போ அவரது சொற்படி கேட்டு நடக்கவே தான். நம்மளே நம்ம பிள்ளைகளை சொன்னது கேட்கலையா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவங்க சொன்னபடி நாம கேட்கறதுக்காகத்தானே நம்மளுக்கு இந்த இவ்வளவு சவரட்சணைகளா நமக்கு படைச்சு வச்சாங்க. அந்த வேத தொனிக்கு செவி சாய்த்து அதன் வழிபடி நடக்கத்தான். அதுதான் வேத தொனி. அந்த வேத தொனிக்கு செவியை சாய்க்கணும். நாம சாய்த்து அதன் வழிப்படி நடக்கிறது தான் நாம அந்த 7ஆம் பிறப்பு எடுக்கிறது. இவ்வாறாக உன் அறிவு கொண்டு நடக்காவிட்டால், இதுக்குத்தான் அறிவு கொடுத்துருக்காங்க. அந்த வேத துணியை கேட்கிற அறிவு நமக்கு மட்டும்தானே இருக்கு. இந்த மிருகத்துக்காவது இருக்கா? இல்லையே, நமக்கு தானே இருக்கு. அப்போ அந்த துணியை நம்ம கேட்டு அதன்படி நடக்காவிட்டால், நீ அருந்திய ஒவ்வொரு படி சோற்றுக்கும் கடைசியில் யமன் எல்லையில் கணக்கு காட்டியே தீர வேண்டும். அப்படி கேட்கலைன்னா நீ யமன் எல்லையில கணக்கு காட்ட வேண்டியது வந்துருமே. இந்த அறிவு உனக்கு இதுக்காகத்தானே கொடுத்தாங்க. ஒரு அரையனா இரும்பை எடுத்து 500 ரூபாய் கிரயமுள்ள கடிகாரம் செய்யறதுக்காகவோ, அல்லது ராக்கெட்லையும் ஏரோப்ளான்லையும் பறந்து திரிகிறதுக்கு, கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சு இருந்த இடத்துல நான் எல்லா வேலையும் செய்யறேன்னு சொல்றதுக்காகவோ உனக்கு அந்த அறிவு கொடுக்கல. இதையெல்லாம் செய்வதற்காகவா இந்த அறிவு உனக்கு தரப்பெற்றது? இதை செய்வதால் உன் உயிருக்கான பிரயோஜனம் என்ன? உயிருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு காரியம் செஞ்சா அது உயிருக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஒரு திருநாள் கொண்டாடுனா அந்த திருநாள்ல உயிருக்கான வார்த்தைகள் ஏதாவது இருக்கா? வெறும் ஆட்ட பாட்டம் பலகாரம் செஞ்சு திங்கிறது. அப்படி இருந்தீன்னா உனக்கு துக்கமும் துயரும் தான் விடியும். உயிருக்கான தேட்டம் ஏதாவது இருந்தாதான் அதுக்கு பேர் தான் திருநாள். அப்போ உன் உயிருக்கான பிரயோஜனம் என்ன? ஒன்றும் இல்லை. அதே அறிவை கொண்டு உன் உயிரை வளர்க்கும் ஒரு வாழைப்பழத்திற்கு கிரயம் அரையனா என்று நிர்ணயிக்கிறாயே, இது பொருத்தமாக இருக்கிறதா என்று நீயே நினைச்சுப்பார். இதன் தயாரிக்கிற ஒரு வாழைப்பழத்தை ஒரு மரத்திலேயோ இல்ல வேற ஏதாவது ஒரு உலோகத்திலேயே செஞ்சுட்டா அந்த உலோகத்துக்கு தகுந்த மாதிரி விலை சொல்லுவேன். ஒரு மரத்துல செஞ்சு அழகா பெயிண்ட் அடிச்சு ஒரிஜினல் வாழைப்பழம் மாதிரியே செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்களேன். இதுக்கு ஒரு மரத்துல செஞ்சா ஒரு 100-200 ரூபாய் கேட்பான்னு வைங்களேன். இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல உலோகத்துல செஞ்சா 10,000-20,000 கேட்பான். இன்னும் தங்கத்திலே செஞ்சுட்டாருன்னா எவ்வளவு கேட்பான்? அது தங்கத்திலே இருந்தாலும் அது எதுக்காவது ஆகுமா? இந்த உயிருக்கு உதவுமா? உன் மலஜலாதிகளுக்கு பயன்படுமா? ஆனா இறைவன் செஞ்ச பழத்துக்கு நீ என்ன காசு நிர்ணயிக்கிற? நீ செஞ்ச பழத்துக்கு ஒன்னத்துக்கும் உதவாத அந்த பழத்தை ஷோகேஸ்ல தொங்க விடுற பழத்துக்கு அவ்வளவு விலை வைக்கிற. ஆனா இறைவன் செஞ்ச பழத்துக்கு நீ என்ன விலை நிர்ணயிக்கிற? அரையனா என்று நிர்ணயிக்கிறாயே, இது பொருத்தமாக இருக்கிறதா என்று நீயே நினைத்துப்பார். ஆகவேதான் இறைவனின் நீதி எழும்போது உன்னுடைய இந்த அநியாய அறிவிக்காக நீ ஒரு தூர்த்தன் பாவி என்று மதிக்கப்படுகிறாய். ஆனால் அறிவை தந்ததின் பிரயோஜனமாகிய 7ஆம் பிறப்புடலும் நீ எடுத்துவிட்டால் உலகளவில் செய்யும் எந்த காரியங்களும் பாவம் என்று கருதப்பட மாட்டாது. அப்போ நீ எவ்வளவுதான் பாவம் இப்படி எல்லாம் செஞ்சாலும் நீ அவங்கள தேடி அடைஞ்சிட்டா
நம்மளுக்கு வந்து அந்த உலக அளவுல செய்யற எந்த காரியமும் பாவம்னு கருதப்பெற மாட்டாது. அவங்க வந்து நம்ம அவங்கள தேடி அடைஞ்சோம்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எப்படி நம்மள மறுபிறப்பு அடைய வைக்கிறாங்க அப்படின்னா, உன் உடலை அப்படியே வைத்துக் கொண்டு உன் அறிவு முதலாகிய உன் அகக்கருவிகளை ஒன்று ஒன்றாக மாற்றி வைக்கிறாங்க. இந்த உடல் அப்படியே தான் இருக்கும், ஆனா நம்ம அகக்கருவிகள் எல்லாம் மாற்றி வைக்கப்படுது. அதுக்கு பேரே மறுபிறப்பு. உனது ஆசான் உனது பழைய அறிவை வாங்கி கொண்டு இந்த உலக காரியத்திலே நீ செலவழிச்சுக்கிட்டு இருந்தியா, அந்த அறிவை உன்கிட்ட இருந்து புடுங்கிடுவாங்க. புடுங்கிட்டு அவங்க என்ன தருவாங்க, உன்னை அருகுணி வாசல் என்னும் அந்த ஊசி முனை தமர் வழியாக புகுத்தி தங்களுடைய என்றென்றைக்கும் மகளா எவ்வன பூரண சுக வடிவை தந்து என் வடிவு மாற்றி என் பேர் எடுத்து என் வடிவு மாற்றி உன் வடிவம் தந்த உத்தம சுத்த உறுதி நாயகமேன்னு சொன்னாங்களே, அது போல அவங்க வடிவை தந்துருவாங்க. எவ்வன பூரண சுக வடிவை தந்து ஒரு சுத்த ஆவியை உன் ஜீவனில் வைத்து ஊதி, அவங்க சுத்த ஆவியை நம்ம ஜீவன்ல வச்சு ஊதுறாங்க. நம்ம அதாவது வேதத்துல வந்து சத்தும் அசத்தும் கலந்துருக்கு. அவங்க அந்த சுத்தத்தை மட்டும் பிரிச்சு எடுத்து நம்ம ஜீவன்ல வந்து ஊதுறாங்க. அதை வந்து அப்போ உன் அறிவு அந்த உன் ஜீவனில் வைத்து ஊதி ஏழ்நிலை கம்பத்தில் ஏற்றி வைக்கிறாங்க. அப்படி அந்த ஏழ்நிலை கம்பத்துல அவங்களுடைய சுத்த ஆவியை வச்சு நமக்கு ஊதுறாங்களே, நமக்கு புதிய ஜீவனை தர்றாங்களே, நம்மள அந்த வைரமணி கற்பக தேகத்துல அந்த கற்பக தேகத்தை நமக்கு தர்றாங்களே, அவங்களையே நம்ம பரிசு குருவே மறையின் தரிசனை உருவேன்னு அவங்களையே நம்ம பரிசாக பெற்றுக்கொள்கிறோமே. அந்த புதிய ஜீவனாகி அந்த குருகுலத்து ஐயனை நம்ம பெற்றுக்கொள்கிறோமே, அதுதான் மறுபிறப்பு. அப்போ அதை பெற்றுக்கொள்வதும் ஆதிமை உதய பூரணமாம் ஆதிமை உதய பூரண வேதாந்தம் அறிந்தடைந்த உயிருடலம் தேவராமே அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அப்போ அந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தை அறிந்து அடைந்த உயிருடலம் தான் தேவர். அப்ப அந்த வேதாந்தம்னா என்ன? வேதம் என்பது வந்து அது வேதத்தில் சத்தும் அசத்தும் கலந்திருக்கிறது. அசத்தை நீக்கி சத்தை மற்றும் தருகின்ற ஜீவன் புத்தர்களின் வாக்கே வேதாந்தம் எனப்படும். அப்போ அவங்களுடைய வாக்கு தான் வேதாந்தம். அந்த வேதாந்தத்தை இந்த செவியில வாங்கி என்னைக்கு நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அது அப்பயே நம்முடைய அந்த அறிந்து அடைகின்ற அந்த ஜீவன் எல்லாம் தேவராகத்தான் இருக்கிறாங்க, மறுபிறப்படைஞ்சவங்களாகத்தான் இருக்காங்க. அப்போ நாம வந்து இந்த மறுபிறப்ப நாமெல்லாம் அப்படி தினமும் அந்த வேதாந்தத்தை அவங்களுடைய அந்த வாக்கை நம்ம வாங்கி செவியில புகுத்திக்கிட்டே இருக்கிறோமே. இப்ப நாம எப்படி அரை கிணறு முக்கால் கிணறு தாண்டினவங்கன்னு யாரும் சொல்ல போச்சு. இன்னைக்கு வந்தவங்களா இருந்தாலும் சரி, 30 வருஷத்துக்கு முந்தி வந்தவங்களாலும் சரி, இப்ப போன நிமிஷத்துக்கு வந்து தெய்வம் அவர்களுடைய வார்த்தையை திருவாயில கேட்டு அவங்க செவியில கேட்டாலும் சரி, அவங்க எல்லாமே அந்த மறுபிறப்படைஞ்சவங்க தான். அதுக்கு கூட வந்து ஒரு தடவை செல்வம் கவுண்டர் அண்ணா, நெய்வழி செல்வம் கவுண்டர் அண்ணா வந்து எப்பயுமே எதை பத்தி பேசினாலும் ஒரு கதை சொல்லி விளக்குவாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு வார்த்தைக்கு நாம எடுத்துக்கிற அர்த்தத்துலதான் இருக்கு. அதாவது நமக்கு வந்து அந்த புத்த பகவான் அவங்க தீர்க்க தரிசனத்துல வந்து சொல்லியிருப்பாங்க, உனக்கு முன்பிறந்த தோன்றல் அவர்களை மரியாதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அது ஏன் முன் பிறந்த தோன்றல் அவர்கள்னா நமக்கு முன்னால பிறந்த தோன்றல் அவர்கள்னு நம்ம எடுத்துக்கிற தேவையில்லை. முன்னால நம்ம கண்ணு முன்னால நம்ம பார்க்க பிறந்தவங்க. இப்ப அதுல வந்து உங்கள் மெய்ஞான பரம்பரையின் குடையில் முன்பிறந்த தோன்றல் அவர்களை மரியாதை செய்யுங்கள் என்று அறிவித்து பிரசித்தப்படுத்தும் இந்த எச்சரிப்பு வசனங்களை வானத்தில் உள்ள தேவ மனிதர்கள் கேட்டதும் பரபரப்பும் கலவரமும் அடைவார்கள் சொல்றோமே. அவங்க உனக்கு முன் பிறந்த நீ பார்க்க, நம்ம சொல்லுவோம் சில பேரை, என் கண்ணு முன்னால நான் பார்க்க பிறந்தவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம முன்னால நம்ம பார்க்க நேற்று பிறந்தவங்களா இருக்கட்டும், இப்போ இந்த பேச்சை கேட்டு ஆகா தெய்வம் அவர்களுடைய வல்லமையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வந்தவங்களாக இருக்கட்டும், நமக்கு முன்னால பிறந்தவங்க யாரையும் நம்ம இழப்பமா நினைக்க கூடாது. அவங்க எல்லாமே தெய்வத்தோட பிள்ளைகள், எல்லாமே மறுபிறப்பு அடைஞ்சவங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும்னு அண்ணா அவங்க பேசினாங்க. அது போல நமக்கு முன் பிறந்த தோன்றவர்கள் ஆகுறாங்க அவங்க, நம்ம கண் முன்னால பிறந்த தோன்றவர்கள் ஆகுறாங்க அவங்க. நான் வந்து 30 வருஷமா இருக்கேன் அப்படின்னா நீ அந்த பெருமை கொள்ள வேண்டாம். தெய்வம் அவங்களும் ஒரு திருவாக்கியத்துல, நீ 30 வருஷமா என்கிட்ட புடுங்கி தின்னுருக்க, அவன் இன்னைக்குதான் புடுங்கி திங்க வந்திருக்கான், நீ இத்தனை வருஷம் புடுங்கி தின்னியே அதை அவனுக்கு நீ பகிர்ந்துக்கோ.
அப்போ நாம அப்படித்தான் இருக்கணும். நீங்க நேற்று தான் வந்தீங்க, நீங்க அரை கிணறு தாண்டினீங்க அப்படிங்கிற பேச்சு நாம பேசக்கூடாது. நாம இந்த அரை கிணறு முக்கால் கிணறுனா தெய்வம் அவர்களை பத்தியே தெரியாம இந்த உலக காரியத்திலே மூழ்கிட்டு அந்த 6ஆம் பிறப்பிலே இருந்துட்டு 7ஆம் பிறப்பு எடுக்கிறவங்களைத்தான் சொல்றாங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு அந்த அசத்தையெல்லாம் வேதத்துல இருக்கிற அசத்தையெல்லாம் நீக்கி சத்தை மட்டும் நமக்கு கொடுக்குறாங்களே தெய்வம். அந்த கல்கண்டை நம்ம சாப்பிட்டோமே, நம்ம சாப்பிட்டது கல்கண்டு தான் நமக்கு தெரியுது, நமக்கு சரி இனிக்குதே. அத மத்தவங்க எல்லாம் நம்மளை கூப்பிட்டு நீ சாப்பிட்டது ஒண்ணும் கல்கண்டு இல்ல, நீ உப்பு தான் தின்னு இந்த உலகம் பூரான்னு சொன்னாலும் அது உப்பாயிருமா? என் வாயில போட்டது கல்கண்டு தான்னு எனக்கு தானே தெரியும். நான் போட்ட கல்கண்டை நீ எல்லாம் சேர்ந்து உப்புன்னு சொன்னா அது உப்பாயிருமா? உப்பாகாது. ஆகவே நாம அந்த கல்கண்டை தினமும் சாப்பிட்டு அந்த வேதாந்தத்தை நம்ம செவியில தினமும் ஏற்று நாம தேவராகி அந்த ஈசன் அந்த ஓசை கொண்ட நடனத்தை கேட்டு அவங்களோட கலந்து 2 கலந்து அவங்களோட சேர்ந்து அந்த ஈசனாகிற அந்த வழியில நோக்கி நாம போய்கிட்டு இருக்கும்போது நாம இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம செவியில கேட்டாலும் நாம அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு தெய்வம் அவங்க கொடுத்த அந்த திருவாக்கின்படியே ஏன் சொன்னபடி நீ கேட்கிறியான்னு சொன்ன மாதிரி அவங்க சொன்னபடி மட்டும் நாம கேட்டு நாம வழி நடந்து செல்வோம். முன் பிறந்த தோன்றல் அவர்களாக இருக்கட்டும், அவங்க எத்தனையோ ஆண்டுக்கு முன்னால பிறந்த தோன்றலாக இருக்கட்டும், இன்னைக்கு நம் கண் முன்னால பாக்குற தோன்றல் அவர்களாகவே இருக்கட்டும், எல்லாரும் தோன்றலர்கள் தான், எல்லாரும் ஜீவன் முக்தர்கள் தான் என்று கூறி எனது முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி நம்ம எல்லாம் இப்படி ஜீவன் முக்தர்களாக ஆக்கிய நம் பெருமானவர்களது பொன்னடியை போட்டி நமஸ்கரித்து எனது முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.